பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதனுள் இருக்கின்ற அற்புதமான பாரிஜாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் தேனை போன்றது பகவத்கீதை. அந்த பகவத்கீதையினிலே இரண்டாவது அத்தியாயம், அதாவது சாங்கிய யோகம். நம்ம தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியில் சிக்கி அவரவர் பாவம் புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி தேகம் மறைந்து வேறு ஒரு தேகம் என்று மாறிக்கொண்டே இருந்தாலும் உள் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்றுமே இறப்பு இல்லை. அப்போ அர்ஜுனன் இவர்களையெல்லாம் கொன்று அந்த இரத்த கரையில் இந்த ராஜ்யத்தை நான் ஏற்க வேண்டுமா என்கின்ற அந்த கேள்வி அர்ஜுனன் மனதில் இருக்கு இல்லையா? அவர்கள் என்றுமே சாவதில்லை. தேகத்திற்குத்தான் இறப்பு உண்டே தவிர ஆத்மாவுக்கு என்றுமே இறப்பு இல்லை. எப்படி நாம் உடுத்துகின்ற ஆடை மிகவும் பழையது ஆனால் ஒரு புதிய ஆடையை தேர்ந்தெடுப்பது போல ஆத்மாவானது இந்த தேகத்தை விடுத்து மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆத்மாவுக்கு அழிவில்லை, இந்த தேகத்திற்கு அழிவு உண்டு என்கின்ற நிதர்சனமான உண்மையை இப்போ அர்ஜுனனுக்கு பதிலாக மட்டுமல்லாமல் நமக்கு அந்த தெளிவை ஏற்படுத்துவதற்காக பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். இதுவரை 12 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் பாருங்க. தேகினோஸ்பின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ் தத்ரண முக்கியதி அப்படின்னு 13வது ஸ்லோகம் சொல். இப்போ நாம் பிறப்பில் இருந்து வளர்ந்து கொண்டே வருகிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய சிறு வயது எல்லாரும் சொல்லுவாங்க, நீ சின்ன வயசுல எப்படியெல்லாம் விளையாண்ட தெரியுமா, எதையா கொண்டு போய் உடைச்சிட்டு இருப்ப, இல்லை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்கோ. நமக்கு ஏதோ மங்களான சில ஞாபகம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனால் அவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்த அனைத்து விளையாட்டும் யார் செய்தது என்றால் நாம் செய்தது தான். ஆனால் பாருங்க, அந்த சிறு வயது பால்யம் என்று சொல்வார்கள். அந்த ஃபோட்டோக்கள்லாம் கூட நம்ம தாய் தந்தையர் எடுத்து காமிப்பாங்க. உன்னுடைய சிறு வயசு ஃபோட்டோ பார்த்தியா, ஒரு வயசில் எவ்வளவு அழகாக இருக்கே அப்படி சொல்லிட்டு. இப்போது அந்த ஒரு வயது இறந்து விட்டது. அந்த ஃபோட்டோவில் காமிக்கக்கூடிய அந்த தேகத்தினுடைய வளர்ச்சி, அளவு, உயரம் அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்மளால் பார்க்க முடியுமானா அது நடந்து முடிந்தது. அந்த பால்ய பருவம் இறந்து விட்டது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னுடைய பால்ய பருவம் இறந்து விட்டதே என்று துக்கம் பட்டிருக்கிறாயா? ஏன்னா அந்த தேகம் வளர்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிலையில் அது இறந்து தான் அடுத்த நிலைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது என்கின்ற பாருங்க, நிலையாமையை நமக்கு பல வகைகளில் இறைவன் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். இந்த உலகத்தில் நீ நிலையாக வெகு நாட்கள் இருக்க முடியாது என்று தான் தலையில் உள்ள அந்த கூந்தல் வெண்மைப்படுத்துகிறார். அப்போ உன்னுடைய காலத்தில் பல காலம் முடிந்து விட்டது அப்பா, இனியாவது சாதனையை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கு என்று கூறுகிறான். ஆனால் நாம் அதனை மறைப்பதற்காக என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு மெய் தடவி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு உண்டான வேஷத்தை தரிக்கிறோம். பற்களை விளை வைக்கிறார், கண்ணினுடைய பார்வையை மங்க வைக்கிறார், காதினுடைய கேட்கும் திறனை குறைய வைக்கிறார். இப்படி பலவிதமான அலார்ம்
அதாவது எப்படின்னா, உனக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது, நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறாய், உடனடியாக சொன்னால் அது ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கும் என்று படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு எச்சரித்து கொண்டு வருகிறார் இறைவன். ஆனால் நாம் இந்த சமுதாயத்தில் அந்த கௌரவத்தை மரியாதையை பெறுவதற்காக நாம் பல் போட்டுக்கொள்வது, கண்ணிற்கு கண்ணாடி போட்டுக்கொள்வது, காதிற்கு மிஷின் வைத்துக் கொள்வது, இப்படி அவர் எதற்காக இந்த அறிகுறிகளை நமக்கு ஏற்படுத்துகிறார் என்பதனை மறந்து மீண்டும் நாம் நம்மை அழகு பெற இந்த உலகத்தில் நம்மை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று மறைத்து மறைத்து வாழ்ந்து வருகிறோம். அப்போ ஒவ்வொரு நிலையிலும் நாம் இறந்து கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக பாருங்க. நீங்க 7வது 5வது படிக்கும் பொழுது அந்த ஒரு போட்டோல இருந்த உயரத்தை மீண்டும் உங்களால் பெற முடியாது. அந்த பருவம் இறந்ததனால்தான் அடுத்த பருவத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ரொம்ப ஆழமாக பார்க்கிறது பகவத்கீதை. இதை யாருமே தன்னுடைய பருவம் போனது என்று யாரும் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. காரணம், மீண்டும் அந்த தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கிறதே ஒழிய பருவம் இறந்து இறந்து போகுகிறது என்கின்ற அந்த நிலையாமையை உணர்வதற்காகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் ஒரு அமைப்பினை இறைவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. சிறுவயது அப்படின்னு ஒன்று, பால்யம். அடுத்து இளமை. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ்திரமம், கல்யாணம் பண்ணி மனைவி மக்களோடு வாழ்கின்ற ஒரு தருணம். இதையடுத்து முதுமை. இப்படி ஒவ்வொரு காலத்தையும் கடந்து அது இறந்து மீண்டும் பிறந்து இது போலத்தானே நம்ம அந்த வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல பழகிவிட்டோம். ஒரு நாள் இந்த தேகத்தை விடும் பொழுது மிகப்பெரிய துக்கம் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒவ்வொரு பருவத்தையும் சாகடித்து மீண்டும் அடுத்த பருவத்திற்குள் அடியெடுத்து வைக்க நம் மனதை பக்குவப்படுத்துவதற்காக பகவான் கிருஷ்ணனுடைய ஏற்பாடே நம்மளுடைய தேகத்தின் வளர்ச்சி என்பதனை நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். ஏனென்றால் இவ்வளவு சிந்திக்கும் அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை ஆனது நம் கண்களை மூடிவிடுகிறது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைப்பதெல்லாம் மிகவும் சுகமானது என்று நாம் நம்புகிறோம். நான் நேற்று அந்த கடை வீதிற்கு சென்றேன், மாலுக்கு சென்றேன், திரைப்படங்களை பார்த்தேன், நடனம் ஆடினேன், பாட்டு பாடினேன், இருக்கட்டும். அது அந்த நேரத்திற்கு ஏதோ ஒரு சுகத்தை சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமானதா? அது உங்களுடைய ஆத்மாவிற்கு சந்தோஷத்தை தருமா? நீ எதற்காக பிறந்தாய் என்கின்ற காரணியை தேடுமா? நம் வாழ்வினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு அது எந்த வகையிலாதும் உதவுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்போ என்ன சொல்றாங்க, இருக்கிறவர்களும் ஜாலியா இருக்கணும் சார். ஆனா நீங்க எதை ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வெறும் வாழைப்பழ தோளினை போன்றது. ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட கொடுத்தால் தோலையே சுவைத்து இதுதான் வாழைப்பழத்தினுடைய சுவை என்று நம்புவது போல, ஆடல் பாடல் கேளிக்கை இந்த சுகங்களையே இதுதான் வாழ்க்கையினுடைய ருச்சி என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தர்களே. உண்மையான அந்த பழத்தினுடைய சுவை என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் பகவானை அறிய வேண்டும். அவனுடைய நாமத்தை ஆனந்தமாக வாயார பாட வேண்டும். அவனுடைய மகிமைகளை கேட்க வேண்டும். இதையெல்லாம் கேட்கும் போது உங்களை அறியாத ஒரு விதமான ஒரு ஆனந்தம் உங்களுடைய மனதில் ஏற்படுகிறது. அதை எத்தனை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களது மனதை சென்றடைகிறது என்று தெரியவில்லை. அனுபவத்தினாலும் நான் சொல்கிறேன். சிறு வயதில் நாமும் கேளிக்கையெல்லாம் இருந்திருப்போம். ஆனால் ஒரு வயது ஏற ஏற எது உண்மையான சுகம், உண்மையான சந்தோஷம், நம்மளுடைய வாழ்விற்கு அர்த்தத்தை தேடித் தருவது எது என்கின்ற சிந்தனையெல்லாம் அமர்ந்து செய்யும்போது, ஏனென்றால் பலவிதமான வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
தோல்விகள், அவமானங்கள் மிகப்பெரிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விடும் பக்தர்கள். அதை கடந்த பின்பு அந்த மனமானது பக்குவம் அடைகிறது. அடையும் பொழுது இந்த மாதிரி சிந்தனை வரும் பொழுது நம்மளுடைய பாதை எது என்கின்ற உண்மையான வழி இந்த மாதிரி உயர்ந்த கிரந்தங்களை கேட்பதனாலும் அதை சொல்வதனாலும் வருகிறது. இப்போ இந்த நிலையெல்லாம் கடந்து செல்வதைப் போல ஆத்மா, இந்த தேகம் மரணிக்கும் பொழுது அந்த ஆத்மாவும் மரணிக்கிறதா என்றால் இல்லை. அந்த ஆத்மாவானது நம்மளுடைய தேகத்திலிருந்து சென்று வேறு ஒரு உடலுக்கு சென்று மீண்டும் அது உயிர்த்து எழுகிறது. ஆத்மாவுக்கு என்றுமே மரணம் இல்லை. அப்போ இதை நிதானமாக ஆன்மீக பாதையில் செல்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் யோசித்து, ஆம், ஆத்மாவுக்கு என்றும் அழிவில்லை. அப்ப வெறும் தேகம் விடுவதைக் கண்டு நாம் துக்கப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அவர்கள் வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள், இறந்தார்கள். அடுத்த ஒரு சாதனைக்காக மற்றும் எங்கேயோ பிறந்திருக்கிறார்கள் என்கின்ற நிதர்சனத்தை அறிந்தவர்கள் ஞானிகள். இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. ஆனால் நாம் எந்த பாடத்தை படித்தால் அதிகமாக பொருளீட்ட வேண்டும், பொருள் நமக்கு கிடைக்கும், நமக்கு சுகபோக வாழ்வு கிடைக்கும் என்பதிலே நம்ம சிந்தனை செல்கிறது. மிகப்பெரிய மருத்துவராகலாம், மிகப்பெரிய பொறியாளர் ஆகலாம். அதை வைத்துக்கொண்டு இன்னும் அதிகமான பணத்தை சம்பாதித்து சுகபோக வாழ்க்கைதனை வாழலாம். அப்போ இதிலிருந்து அடுத்தபடி என்கின்ற சிந்தனையிலேயே இருக்கிறதே ஒழிய, இந்த உலகத்தில் அந்த ஆத்மா என்ற ஒன்று இருக்கு. உலகத்தினுடைய தாய் தந்தை நமக்கு யார் என்றால் சாக்ஷாத் இறைவன். அவனுடைய உதிரத்திலிருந்து வந்தவர்கள் நாம். என்றேனும் ஒரு நாள் அவனிடம் போய் சேர வேண்டும். இதுதான் நம்ம லைஃபினுடைய ஆட்டிடியூட், எய்ம், டார்கெட். இந்த சிந்தனை எல்லாம் அவ்வளவு எளிதில் வருவதில்லை. ஒரு வேகமாக ஒரு படிப்பு, ஒரு வேகமாக ஒரு வேலை, வேகமான சம்பாத்தியம், வேகமான மரணம். இதுதான் எல்லாமே ஃபாஸ்ட். கலியுகத்தில் நிற்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிறது கரெக்ட். ஆனால் அதை ஞானிகள் நாயோடு தான் ஒப்பிடுவார்கள். இது சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நாய் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மிக வேகமாக செல்லும். ஏதோ ஒன்றை தேடி போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த கார்னரில் போய் நின்றுட்டோம். என்ன பண்ணோம், எதுக்காக ஓடணும் தெரியாது. மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்து சேர்ந்து விடும். அப்போ எதற்காக ஓடுகிறோம் என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஏதோ ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பது 5 அறிவு உள்ள நாய் செய்யலாம். ஆனால் 6 அறிவை இருந்து எதை, ஏன், எப்படி என்று கேட்கின்ற திறனை நம்மிடம் கொடுத்து இருந்தும் அதை நாம் பயன்படுத்தாது விட்டோமேயானால் நம் வாழ்நாளை நிச்சயமாக என்ன சொல்லுது, எந்த விதமான சாதனையும் இல்லாமல் வீணே கழிக்கும்படி ஆகிவிடுகிறது. பக்தர்களே, என்றோ ஒரு நாள் தெளிந்துதான் ஆக வேண்டும். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த பாதை என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை அறிந்த பின்னே நாம் அவனை அடைய முடியும். அப்போ எந்த காலத்திலும் ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. நிதானமாக யோசிக்கக்கூடிய ஞானிகள் இந்த மாதிரி ஒரு தேகம் விழும் பொழுது அதனால் எந்த விதமான சங்கடத்திற்கும் ஆளாவதில்லை. இது மனித வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மரணம். இப்போ ஆன்மீகம் நம்மளை அறியாமல் அந்த மனதை எப்படி பக்குவப்படுத்துகிறது பாருங்க. இந்த உலகத்தில் எப்படி பிறந்ததை ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோமோ, இயற்கையாக மரணம் என்பதும் உண்மைதான். அதை இன்றிலிருந்தே அந்த மனதை பக்குவப்படுத்துகிறது நம்மளை அறியாமல். நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தீர்கள், யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டை பிரியும் பொழுது மிகப்பெரிய துக்கம் அப்படின்னு ஆகிறது. ஏன்னா இது ஒரு இயற்கை. அவருடைய வாழ்க்கையை அவர் முடித்து கொண்டார். ஆனால்
இந்த இடத்துல சிந்திக்கிறது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சாதனை என்னவானது, பிறந்ததனால் அவர் என்ன விஷயத்தை செய்துவிட்டு சென்றார், அவரால் 4 பேருக்கு நல்லது நடந்ததா, இல்லை அவரை அவர் உயர்த்தி கொண்டாரா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஏதோ பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை கேட்கவில்லை பக்தர்களே, நம்மை நாமே கேட்க வேண்டும். நமக்கும் ஒரு 40-50 வயதை தாண்டி கொண்டு இருக்கிறோம். இந்த 50 வயதில் நாம் சாதித்த சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நாம் அதை பற்றியெல்லாம் எடை போடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இது செல்ஃப் ரியலைசேஷன். அவங்க 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 மனசை கேட்டுண்டு நம்ம சாதனை என்ன அப்படின்னு சிந்தித்து, ஒருவேளை அதை குறைபாடுகள் இருந்தால் அதை முழுமைப்படுத்துவதற்கு முயற்சித்தால் பகவத்கீதை சிரவணம் செய்வதனுடைய புண்ணியம் கிடைத்துவிடும். நாளை மீண்டும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.